பிரைஸ் தி லார்ட். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, யெகோவா சாட்சிகளுடைய கோட்பாடு இல்லை அவங்களுடைய உபதேசங்கிறத நம்ம பைபிள் படி உண்மையாக அதுதான் சொல்லுதா, இல்லை அவங்களுடைய கோட்பாடு கள்ள உபதேசங்களை அவங்க மக்களுக்கு திணிச்சு ஆத்துமாக்களை தூஷிக்கிறாங்களா, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்களுடைய JW.orgல அவங்க சொன்ன அடுத்த கோட்பாடு என்னென்னா, the dead are unconscious and so cannot feel pain. அப்படின்னா என்னதுன்னா, மரித்தவர்களுக்கு எந்த உணர்ச்சியும் இருக்காது, நினைவும் இருக்காது, வலிகளுமே எதுவுமே உணர்வுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களுடைய கோட்பாடு. உண்மையிலேயே வசனங்கள், பைபிளுடைய வசனங்கள் இதுதான் குறிக்குதா, இல்லை அவங்களுடைய கோட்பாடுகளை திணிக்கிறாங்கன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க கொடுத்த 3 வசனம் என்னன்றதை நம்ம முதல்ல பார்த்துருவோம். அதோட மீனிங் பைபிள் படி என்ன உண்மையானதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஓகேங்களா? சங்கீதம் 115:17 முதலாவது வசனம், இறந்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் யெகோவாவை துதிக்க மாட்டார்கள். அடுத்து பிரசங்கி 9:10, செய்யும்படி உன்னுடைய கைக்கு நேரிடுவது எதுவோ அதை உன்னுடைய பலத்தோடு செய், நீ போகிற பாதாளத்திலே செயல்களும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. அடுத்த கடைசி வசனம் சங்கீதம் 31:17 என்ன சொல்லுதுன்னா, யெகோவாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், துன்மார்க்கர்கள் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாக இருக்கட்டும். ஓகேங்களா? இந்த 3 வசனம் தான் அவங்க முதல்ல கொடுத்து இந்த மாதிரி பாதாளத்தில் இருக்கவங்க அவங்க உணர்ச்சியாக இருக்க மாட்டாங்க, அவங்களால பேச முடியாது, அவங்க மௌனமாக இருப்பாங்க, அவங்களால எந்த ஒரு பெயினுமே ஃபீல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க அவங்க. ஓகேங்களா? நம்ம அதுக்கு என்ன சொல்ல வரோன்னா, பைபிளுடைய வசனத்தில் உண்மையாக இப்போ நீங்கள் இது நம்ம படித்த வசனம் எல்லாமே பழைய ஏற்பாடில் இருக்குது. இதுக்கு ஒரு வசனம் இப்போது நம்ம புதிய ஏற்பாடுலேருந்து எடுத்து பார்க்கணுன்னா அதில் என்ன அந்த கிரேக்க பதம் கொடுத்துருக்கு நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு தெளிவாக இப்போ புரிஞ்சிடும். ஓகேங்களா? அது உண்மையிலேயே கல்லறையை குறித்து பேசுதா, இல்லை ஆத்மா போன இடமாகிய பாதாளமும் ஹேடிஸு நம்ம போன ஃபஸ்ட்டு செஷனில் பார்த்த மாதிரி ஷியோல் ஏடிஸ் அதை குறித்து சொல்லுதா, இல்லை மரித்த இந்த உடல் இந்த சரீரத்தை வைக்கிற கிரேவை சொல்லுதா அப்படின்ற ஒரு வசனம் நம்ம கிரேக்கில் இருந்து பார்த்துருமா. ஓகேங்களா? அதில் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு நம்ம லாசரு மரித்து உயிர் தெழுந்தாங்களே அந்த மரியாளுடைய சகோதரனாகிய லாசரு, ஸோ அதை பார்க்க போகிறோம். அது யோவான் 11:11 14 வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். அது என்ன சொல்லுதுன்னா, அந்த இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார், அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். ஸோ என்ன சொல்ல வருதுன்னா, அங்கே இயேசு கிறிஸ்து போயிட்டு லாசருவை எழுப்ப போகிறாரு, 4 நாள் ஆல்ரெடி ஆயிடுச்சு அந்த இடத்துல அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அந்த வெச்ச இடம் செப்பல்கர்ன்றாங்க, இல்லை அது கிரேவ்யார்டுன்றாங்க. அதுக்கு கிரேக்க பதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நேமியோன், அந்த வார்த்தையை தான் பழைய ஏற்பாடுலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த இடத்தை தான் பழைய ஏற்பாடில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி இது கிரேக்க பதம், நேமியோன்கிறது கிரேக்க பதம். அதனால் இங்கே நியூ டெஸ்டமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கோ அதே தான் அந்த ஓல்டு டெஸ்டமெண்ட்லேயும் எங்கே இந்த உணர்ச்சிகள் இருக்காதுன்னு சொல்கிறதுனா எல்லாமே சரீரத்தை குறித்து தான். ஏன்னா நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்றதுல நமக்கு தெளிவாக புரியும். ஆத்மா போகிற இடம் வேறு, சரீரம் இளைப்பாறுற இடம் வேறு, அப்புறம் ஆவி தேவனிடத்தில் போகிறது. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கரெக்டு தான் பிரபா. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்க உணர்ச்சிகள் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா அவங்களோட வெப்சைட்டில், மரணத்துக்கு பிறகு. உண்மைதான், சரீரம் எங்கே போகுது? இந்த கிரேவ்யார்டோ கல்லறைக்கு போகுது. இந்த சரீரத்துக்கு எந்த உணர்வும் இருக்காது, அது மண்ணோடு மண்ணாக மக்கி போகும் காலப்போக்கில். ஆவி தேவனிடத்தில் போகுது. பிரசங்கியில் நம்ம படிக்கிறது பிரகாரம் ஆத்மா ஒன்னா நிலைப்பாருகிற இடத்துல கிறிஸ்துவோடு கூட போகும், அல்லது வேதனைப்படுகிற இடத்துல போகும். அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ வேதனை இருக்குமா இருக்காதாங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ உதாரணத்துக்கு லூக் 16ஆம் அதிகாரம் 19 31 வரைக்கும் படிச்சோம்னா லாசருவும் அந்த ஐஸ்வர்யவானும் அந்த பிச்சைக்காரனாகிய லாசருவையும் குறித்து நம்ம படிக்கும் பொழுது 19 31 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு தெளிவாக தெரியுது என்னன்னா, இப்போ 23வது வசனம் நம்ம படிக்கும்பொழுது என்ன தெரியுது, பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது அப்படின்னு சொல்லி. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் வேதனைப்படுகிறான், அவனுக்கு ஒரு உணர்வு அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் ஆபிரகாமையும் அவன் மடியில் இருக்கும் லாசரையும் கண்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐம்புலன்களில் ஒன்றாகிய கண் அவனுக்கு இருக்குது. அவன் ஆபிரகாமை பார்க்கறான். ஆபிரகாம் வந்து ஒரு ஃபேக் கிடையாது, he is true. ஒரு பர்சன், புரியுது? லாசரும் ஒரு ட்ரூ பர்சன் அங்க. அப்ப கண்களை ஏறெடுத்து அவன் பார்க்கறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 29-30 நம்ம படிக்கும் பொழுது, ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கும் மோசேயும் தீர்க்கதரிசியும் உண்டு, அவர்களுக்கு அவர் செவி கொடுக்கட்டும் என்றார். புரியுது உங்களுக்கு? அப்போ ஆபிரகாம் பேசுகிறத அவரால் என்ன பண்ண முடியுது? செவிகளால கேட்க முடியுது. ஏன்னா இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஐஸ்வர்யவான், நீங்க தீர்க்கதரிசிகளையும் மோசேவையும் நீங்க அனுப்புனீங்கன்னா என்னுடைய சொந்தக்காரங்க இங்கே வரமாட்டாங்க, என்னுடைய சகோதரர்கள் இங்கே வரமாட்டாங்க, குடும்பத்தார்கள் வரமாட்டாங்கன்னு அவன் சொல்லும் பொழுதுதான் ஆபிரகாம் இந்த பதிலை கொடுக்குறாரு. அப்போ இவனால கான்வர்ஸ் பண்ண முடியுது இல்லையா? அதே மாதிரி ஆபிரகாம் சொல்லுகிறத கேட்க முடியுது. அப்போ ஐம்புலன்களில் 2வதாகிய காது அவனுக்கு கேட்கறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அடுத்து 24வது வசனம் நம்ம பார்க்கும்பொழுது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனால அதாவது ஒரு தாகம்ங்கிற ஒரு சென்சேஷன் அவனால ஃபீல் பண்ண முடிகிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஐம்புலன்கள்ல இன்னொன்று என்னது? சென்சேஷன் தானே, அதுவும் அவனால ஃபீல் பண்ண முடியுது. அக்கினி ஜுவாலையிலே நான் வேதனைப்படுகிறேன் அப்படிங்கிறப்பல. ஸோ அப்போ இது எல்லாமே இங்கே இருக்குது. புரியுதா உனக்கு? அப்போது இதை நம்ம மறுக்கவே முடியாது. இன்னொரு உதாரணம் நான் சொல்லணும்னா, நம்ம வந்து யோவான் 8ஆம் அதிகாரம் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு தெரியும். யோவான் 8:53-56 நம்ம படித்தோம்னா, நான் படிக்கல, நான் சொல்கிறேன். அதாவது இயேசு என்ன சொல்லுவாருன்னா, ஆபிரகாம் என் நாட்களை காண வாஞ்சையாய் இருந்தான், இப்பொழுது கண்டு மகிழ்ந்தான் அப்படின்னு அங்கே கண்டு களி கூர்ந்தான் என்றார். அப்போ யூதர்கள் கேட்பாங்க, உனக்கு இன்னும் 50 வயசு ஆகல, நீ இயேசுவை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம், 56வது வசனம், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். சி, நல்ல டிஃபரன்ஸ் பார்க்கணும். இயேசு கிறிஸ்து எப்ப பிறக்கிறாரு? ஆபிரகாம் மரித்து ஒரு 2000-3000 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் பிறக்கிறாரு. யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதா கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது. அப்போ எபிரேயர் 11 நம்ம படிக்கும்போது என்ன நமக்கு தெளிவாக தெரியுதுன்னா, இந்த பரிசுத்தவான்கள், விசுவாச போராட்ட வீரர்கள் எல்லாம் யாரை முன்னோக்கி காத்திருந்தாங்க? இயேசு கிறிஸ்து முன்னோக்கி காத்திருந்து நம்மளுடைய பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி நம்மளை தேவனிடத்தில் சேர்ப்பாருங்கிற அந்த நம்பிக்கையில தான் அவங்க இருந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ஆபிரகாமே நாட்களை கண்டு களி கூர்ந்தான் சொல்லப்படும். அப்ப ஆசையா இருந்தான்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? கரெக்ட். கண்டு களி கூர்ந்தான்னா அது என்ன சொல்லுவ? அப்ப முடிஞ்சிருச்சு. கண்டு களி கூர்ந்தான் அப்படின்னா இட் இஸ் பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் டென்ஸ். பிரசன்ட், ஃபியூச்சர் டென்ஸ். அதாவது நாளை காண ஆசையா இருந்தானுங்கிறது என்ன? அது பாஸ்ட் டென்ஸ். இப்ப இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, இந்த பூமியில நடக்கிறாரு, அது என்ன சொல்றது? கண்டு களி கூர்ந்தானுங்கிறது என்ன? பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் ஃபியூச்சர் டென்ஸ். புரியுது? அப்போ அவங்க நரகத்துல இருந்தாலும் அல்லது உயர்ந்த பாதாளத்துல இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தெரியுது? என்ன எங்கெங்க என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரியுது. அதை தான் நம்ம அங்க பாக்குறோம் இல்லையா? ஸோ இது வந்து இன்னொரு விஷயம். அடுத்தது நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும். எதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும்னா, சரீரம், ஆத்மா, ஆவி, இந்த மூணையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா மனுஷன் இப்படி தான் அவன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கான் இல்லையா? அப்போது ஆதியாகமம் 1:27 நம்ம படிக்கும்போது தெரியுது, தேவன் மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதினான், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் அப்படின்னு. ஸோ தேர் இஸ் 3 பார்ட் இன் மேன். அப்போது ஒரு பார்ட் சரீரம் எங்க போகுது? சரீரம் வந்து மண்ணில் கல்லறைக்கு போகுது, மண்ணாட போகுது. ஆவி எங்க போகுது? ஆவி தம் தேவனிடத்தில் போகிறது. ஆத்மா தேவனிடத்தில் போன பிறகு அது அப்புறம் ஃபைனலாக அது எங்க போகும்? எங்க ரீடைரக்ட் பண்ணப்படும்? ஒன்னா வேதனைப்படுகிற ஸ்தலமாகிய உயர்ந்த பாதாளம், தாழ்ந்த பாதாளம், அல்லது பழைய ஏற்பாடுல நீதிமான்கள் போகிற உயர்ந்த பாதாளம். இப்போ அது பரதேசிங்கிற இடத்துக்கு போகும். இதுதான் நம்ம பார்க்கலாம். இதை வந்து இந்த அனாலஜியை வந்துட்டு
இயேசு கிறிஸ்துவை வச்சு நம்ம பார்ப்போமா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா நீங்க சொன்ன மாதிரி தான், கிரேவுக்கு கிரேக்க பதம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? நேமியோன். நேமியோன் இல்லையா, அல்லது நெமாட்டி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா பாதாளத்துக்கு புதிய ஏற்பாடு கிரேக்ல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? ஹேடிஸ். புரியுதா? சோ ரெண்டு டிஃபரன்ஷியேட். யெகோவா சாட்சிகளோட கள்ள உபதேசத்துல இவங்க ரெண்டையும் ஒன்னா சேர்த்து நமக்கு கொடுத்துருவாங்க, இங்கிலீஷ்ல கொடுத்துருவாங்க. சோ நீ படிக்கும்போது கரெக்டா தானே இருக்குன்னு நம்ம சொல்லுவோம், ஆனா அது தவறு. புரியுதா உனக்கு? டீட்டெயிலா நம்ம ஆராய்ந்தோம்னாலே அது தவறுன்னு தெரியும். நம்ம கிரீக்குக்கெல்லாம் போகவே தேவையில்லை, கிரீக் ஹீப்ரூக்கு போக தேவையில்லை. ஆராய்ந்து நம்ம படிச்சாலே உட்காந்து படிச்சு தெளிவா நமக்கு தெரியாது பொய்ன்னு. புரியுதா? ஓகே, இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்ப்போம். இப்போ அதுக்கு முன்னாடி லாசரு, இந்த மரியாளனுடைய சகோதரனாகிய லாசரு மரித்து எங்க எத்தனாவது நாள் உயிர்த்தெழுந்த உயிரோட 4 நாள் ஆயிடுச்சு. அப்பதான் இயேசு கிறிஸ்து போனார். அப்ப 4வது நாள் தான் உயிர் எழும்பு வைப்பார் இல்லையா? அது எங்க நம்ம பார்த்தோம்னா யோவான் 11ஆம் அதிகாரம் 38 இருந்து 44. அப்போ அந்த லாசருவை எங்க அவங்க வைக்கிறாங்க? அந்த சரீரத்தை கல்லறையில தான் வைக்கிறாங்க. கல்லறையில இருந்து தான் அவர் எந்திரிச்சு வராரு. அதுக்கு எந்த பதம் கொடுக்கப்பட்டிருக்குது? அதுக்கு தான் இந்த செப்பல்கர் நேமியோன் அல்லது நெமாட்டிங்கிற பதம் கொடுக்கப்பட்டு, அது கிரேவ். பாதாளம் கிடையாது, பாதாளத்துக்கு ஹேடிஸ். இப்போ கிறிஸ்துவனுடைய ஆவியின் அடுத்தது இயேசு கிறிஸ்துவை பத்தி நம்ம பார்ப்போம். லூக் 23ஆம் அதிகாரம் 50 to 56 நம்ம படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். லூக் 50 to 56 படிச்சோம்னா யோசேப்பு என்கிற அந்த ஆள் என்ன பண்ணுவாரு? அவருடைய பிலாத்தின் இடத்துல போய் இயேசுனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணணும்னு சொல்லி கேட்டு வாங்கிக்குவார் இல்லையா? 52வது வசனம் பார்த்து படிச்சீங்கன்னா தெரியும். அவன் பிலாத்தின் இடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாததுமாயிருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். சரீரத்தை கொண்டு போய் அவன் எங்க வச்சா? கல்லறையில வச்சான். இதே கொஞ்சம் முன்னாடி வசனத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் முன்னாடி வசனத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா கிறிஸ்துவனுடைய ஆவி எங்க போகுதுன்னு பாருங்க. 46வது வசனம். சிலுவையில இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆத்துமாவை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். புரியுதா உனக்கு? அவரோட உயிர் அங்க போயிடுது. ஆவியை பிதாவே ஏற்றுக்கொள்கிறேன் சொல்றாரு. இதே மாதிரி இன்னொருத்தர் சொல்லுவாரு புதிய ஏற்பாடுல, ஸ்டெஃபானோஸ். இதைத்தான் அவர் சொல்லுவார் படும்பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் ஆவியை ஏற்றுக்கொள்ளணும். புரியுது? அப்போ ஆவிதான் ஜீவன். அப்போ போயிடுது. ஆனா கிறிஸ்துவனுடைய சரீரம் எங்க இருக்கு? கல்லறைக்கு போயிடுச்சு. இப்போ கிறிஸ்துவனுடைய ஆத்மாவை குறித்து பார்க்கணும். ஏன்னா கிறிஸ்து ஒரு மனுஷன். அவர் பரிபூர்ணமான தேவனாய் இருந்தாலும், தேவன் மாம்சத்தில் இறங்கி வந்த ஒரு தேவனாய் இருந்தாலும், அவர் 100% மனுஷனாவும் இந்த பூமியில இருந்தார். இப்ப நம்ம படிக்கிறது மனுஷனாகிய கிறிஸ்துவ. மனுஷன் அப்படிங்கும்போது அவருக்கும் என்ன இருந்தது? ஆவி, ஆத்மா, சரீரம். அதே நேரத்தில் அவர் 100% தேவனாக இருந்தார். அவர் ஆவியான தேவனாக இருந்தார். புரியுது உனக்கு? இப்ப கிறிஸ்துவனுடைய என்னென்ன பார்த்துட்டோம்? சரீரம் கல்லறையில போயிடுச்சுன்னு பார்த்துட்டோம். அதுக்கு பேர் என்ன சொல்லப்பட்டிருக்குது? நிமானியோன். அடுத்தது ஆவி தேவனிடத்துல போய் அவர் உயிரை விட்டுட்டாருன்னு சொல்லுது. இப்போ அவருடைய ஆத்மா எங்க போச்சுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் 16:8 to 11 தாவீது ஒன்று பாடுவார். அது தாவீதினுடைய சங்கீதம். என்ன பாடுவாருன்னா, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானுடைய அழிவை காண விட்டீர் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஆக்சுவலா அது யாரை குறித்து பாடுதுன்னா இயேசு கிறிஸ்துவ பாடுகிறது. இது எப்படி நமக்கு தெரியும்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா 26-27 நம்ம படிச்சோம்னா அங்க என்ன சொல்லப்படுதுன்னா, தாவீதை குறித்து பாடுகிற அந்த பாட்டை அப்போஸ்தலனாகிய பேதுரு பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு அவருடைய வல்லமையில அவர் என்னத்தை பிரசங்கிக்கிறார் அப்படிங்கிறது நீங்க பாருங்க. 26வது வசனம் பாருங்க. அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் அப்படின்னு யாரு பாடுறா? தாவீது. அது எப்படின்னா நமக்கு 25வது வசனத்துல பார்த்தோம்னா தெரியும். அவரை குறித்து தாவீது, கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார்னு பாடுறார். பாடிட்டு தான் அவர் இதை சொல்றாரு. இப்போ
9வது வசனத்துல வரும்போது அது யாருன்னு அங்க சொல்லப்பட்டிருக்கும். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடன் தைரியமாய் பேசுகிறதுக்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான், அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அப்படின்னா தாவீது யாரை குறித்து பாடினார்? அவனை குறித்து பாடல, இயேசு கிறிஸ்துவை குறித்து பாடின ஒரு தீர்க்க தரிசனம் அது. ஏன்னா தாவீது இன்னும் மரித்து அதே கல்லறையில தான் இருக்கிறார். புரியுதா? அப்படி சொல்லிட்டு தான் 31வது வசனத்துல என்ன வருதுன்னா, 30வது வசனம் என்ன சொல்லுது? அவன் தீர்க்கதரிசியா இருந்தேன்னு சொல்லுது. அப்ப ப்ராஃபஸி அவன் சொல்லியிருக்காரு தாவீது. 31ல என்ன சொல்றாரு? அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்று முன்னறிந்து அவர் உயிர் தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். ஹல்லேலூயா. அப்போ கிளியரா போட்டிருக்கு. அப்போ கிறிஸ்துவனுடைய ஆத்மா எங்க இருந்துச்சு? பாதாளத்துக்கு போயிருந்தது. புரியுதா? அப்போ பாதாளத்துக்கு போயிருந்ததுன்னா எந்த இடத்துல அப்படின்னு நமக்கு தெரியணும். போன இதுல நம்ம படிச்சிருக்கோம் உயர்ந்த பாதாளம், தாழ்ந்த பாதாளம். அப்போ அங்க போய் அவர் என்ன பண்ணினாருங்கிறது வந்துட்டு 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ல இருந்து 21 வரை அது சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன நீ சொல்லு பார்க்கலாம். ஓகே, 1 பேதுரு 3ல என்ன போட்டிருக்குன்னா, இந்த மாதிரி நம்ம பார்த்த மாதிரி இப்போது கிறிஸ்துவனுடைய ஆத்மா அப்போது அந்த 3 நாள் வந்து கீழே போயிருக்கு. ஓகேங்களா? எங்கே போயிருக்கு, என்ன பண்ணியிருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம வசனம் 1 பேதுரு 3:19 படிப்போமா? ஓகேங்களா? 18 படிப்போம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். ஃபர்ஸ்ட் அங்கே இருக்குது. ஓகேங்களா? அடுத்து அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா, அந்த 8 பேருடைய ஆத்மான்னு இங்கிலீஷில் கொடுத்துருக்கு. அது தமிழில் வந்து கிரீக்லையும் அப்படிதான் கொடுக்கும். ஆமாம், கிரீக் பாஷையிலையும் அந்த ஆத்மாங்கிற வார்த்தை இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா அங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. ஆத்மா வந்து இங்கே காக்கப்பட்டிருக்கு, ஆனால் இவர் போய் பிரசங்கித்தது ஆவிக்குன்னு இருக்குது. ஸோ 2 நடந்திருக்கு. நான் முக்கியமானது 2 தனித்தனியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆவிக்கு போயிட்டு அவர் பிரசங்கித்தார்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆவிகள் வந்து நோவா காலத்தில் வந்து என்ன பண்ணிச்சுன்னா, அது கீழ்ப்படியாத ஆவிகள்னு போட்டிருக்காரு. நம்ம ஆல்ரெடி முன்னாடி செஷனில் பார்த்தம்போது டார்டரஸ் நம்ம ஒன்று பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? நான் தான் வந்து ஜெயம் கொண்டேன், இந்த பாவத்தெல்லாம் நான் வந்து ஜெயம் கொண்டு இப்போ உயிர் தெழுந்து பாவ மன்னிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி அவர் டிக்ளேர் பண்ணுறாரு. அந்த வார்த்தை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒன்று, அது வந்து டிக்ளேர்னு போட்டிருக்கு. இங்கிலீஷில் ப்ரீச்டுன்னு காஸ்பல் அன்டு த ஸ்பிரிட்ஸ்னு போட்டிருக்கு. ஓகேங்களா? இன்னொன்று என்ன ஆயிருக்குன்னா, எபேசியர் 4:18 சொன்னது போல் என்ன ஆயிருக்குன்னா, அவர் வந்து ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கார். அப்போ என்னன்னா, மேல் பாதாளத்தில் இருந்த பரிசுத்தவான்களுக்கு அவர் வந்து சுவிசேஷம் அறிவித்து அவர்களை பரதீசன்னு நம்ம ஒன்று சொன்னால அந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்காருன்னு, இந்த டிரான்சாக்ஷனும் அங்கே தான் நடந்திருக்கு. அவர் கீழே போகும்போது எதுக்காக போகணும், அந்த போகும்போது இந்த காரியங்கள் நடத்தப்பட்டிருக்கு. இதோட பதம் வந்து சங்கீதத்திலையும் கொடுத்துருக்கு. அது நம்ம அப்புறமா ரெஃபரன்ஸில் நம்ம லிங்க் போட்டுடலாம். ஓகேங்களா? இது எப்போ நடந்ததுன்னா அந்த 3 நாளில் அது நடந்தது. இப்போ லூக் 26:7 நம்ம படித்தோம்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்து பாவிகளுடைய கையில் மரித்து மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுதப்படணும் அப்படிங்கிற. அப்போ சரீரம் கல்லறையில தான் இருக்குது, சுத்தி வைக்கப்பட்டிருக்குது. ஆவியும் பிதாவின் இடத்துல போயிடுச்சு, ஆத்மா பாதாளத்துக்கு போனங்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்க சொன்ன மாதிரி ஒன்னு சுவிசேஷம் சொல்லப்பட்டு அந்த ஆத்மாவுக்களை விடுவித்து கொண்டு போயிட்டாரு அவருடைய உயிர் தெழுதலுக்கு பிறகு. இன்னொன்று இடத்துல 1 பேதுரு சொல்லுகிறபடி உலகத்தில் உள்ள அந்த பொல்லாத சேனைகள், அதாவது செட்டானிக் பவர்ஸ், கிங்டம்ஸ், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், கர்த்தத்துவத்துக்கு எல்லாம் போய் அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் ஜெயம் கொண்டேன், மனிதனாக பாவத்தை ஜெயம் கொண்டு இப்ப எல்லாம் என்னுடைய பாதங்களுக்கு கீழாக இருக்குது. இதை தான் எபேசியர் நம்ம 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுது, எல்லா சத்துருத்துவத்தையும் அவர் என்ன பண்ணாராமா, கீழ்ப்படுத்தி. யாருக்கு கீழ்ப்படுத்தி இருக்காங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தி. இப்ப படிக்கிறேன் பாருங்க, 19 இருந்து படிக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 19-21. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில்
காண்பிக்கும் தம்முடைய மகா வல்லமையான மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நல்ல கவனி. எல்லா துறைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்திற்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவரை உயர்த்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தமது வலது வருஷத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. அப்படின்னு என்ன? everything is now under control. புரியுதா? இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டார். ஒரு மனிதனாக அவர் ஜெயம் கொண்டார். முந்தின ஆதாம் விழுந்தான், பிந்தின ஆதாம் ஜெயம் கொண்டார். இப்போ எல்லா சத்துருத்துவமும் everything is under him. அதத்தான் அவர் போய் அங்க ப்ரொக்ளைம் பண்ணாரு. அந்த நபரை தான் தேவன் தலையாக நமக்கு கொடுத்திருக்காரு. சரி, நாம் அவருடைய சரீரமா இருக்கிறோம். இதுதான். அப்போ உணர்வு இருந்துச்சா? இயேசு கிறிஸ்து சும்மாவா படுத்துட்டு இருந்தாரு? இல்ல. அவங்களோட உபதேசம் அப்ப அது கள்ள உபதேசம். இயேசு கிறிஸ்து ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டு ஆத்மாவில் என்ன போய் அவர் சொல்லிட்டு இருந்தாரு? போயிட்டு பிரசங்கமும் செஞ்சாரு, டிக்ளேரும் பண்ணியிருக்காரு, விக்டரி கொண்டாய் அப்படின்னு. பரிசுத்த ஆவியானவரால் உயர்த்தப்பட்டு, அதாவது அந்த 3 நாள் அந்த ஸ்பிரிச்சுவல் பாடியில போய் ஆத்மாவில தான் அவர் அங்க இருந்தாரு. போய் என்ன சொன்ன? பிரசங்கிச்சார். he declared. புரியுதா? demonic powers he declared victory. Amen. அப்போ அங்க ஒரு சும்மா இருக்கல. அப்ப there is feelings. இல்லையா? அதே மாதிரி நம்ம பார்க்கும்பொழுது இன்னும் சில ஆத்மாக்கள் இப்பவும் பரலோகத்துல அழுதுட்டு இருக்கிறது. வெளிப்படுத்தின புஸ்தகம் 6:9-10 எடுப்பா. வெளிப்படுத்தின புஸ்தகம். அந்த ஆத்மாக்கள் என்ன பண்ணிட்டு இருக்குது? இப்போ அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க சொல்லி அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சும்மாவாங்க இருக்காங்க. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்ப அவர்களுக்கு புரியுது. அப்ப ஆத்மா அங்க சும்மா இல்ல, அங்க ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் செய்துட்டு இருக்குது. அவங்க பாக்குறாங்க, ஆண்டவரே எவ்வளவு நாள் பொறுமையா இருப்பீங்க, எங்களை அநியாயமா கொண்டாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு எப்படி ஆறுதல் கொடுக்கப்படுதுன்னு பாருங்க. 11வது வசனத்துல படிச்சா தெரியும். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவேறும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அப்படின்னா they can understand. அவங்க அதை கேட்கறாங்க, அதை அவங்க புரிந்து கொள்ளுகிறாங்க, அவங்க அழுகுறாங்க, அப்புறம் அவங்க ஆறுதல் அடையறாங்க. புரியுது? சோ ஆத்மாக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. புரியுது அவங்களுக்கு? அப்போ யெகோவா சாட்சிகள் ஒரு மகா தவறான ஒரு உபதேசத்தை சொல்லி அநேக ஆத்மாக்களை அவர்கள் வஞ்சிக்கிறார்கள். அநேக ஆத்மாக்களை நரகத்துக்கு நேராக கொண்டு போறாங்க. இல்லையா? அதைத்தான் நம்ம பார்த்தோம். வேற என்ன பார்க்க போறோம் பிரபா? நேரம் 23 நிமிஷம் ஆச்சு. இன்னொரு 10 நிமிஷம் பார்க்கலாம். வேற என்ன இருக்கு? அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு உபதேசம் இதுலயே சொல்றாங்க இல்லையா? இதுல வேற ஏதாவது நம்ம சொல்ல வேண்டியது இருக்கா? ஒரே ஒரு டவுட் மட்டும் பிரதர், சாரி. இப்போ இங்க ஆத்மா அழுது இருக்குன்னா இந்த பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாடுல அந்த மேல் பாதத்துல இருந்தவங்க தானே, அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கவங்க தானே, அந்த பரதீஸ் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டது. பரதீஸ் இது பரலோகத்தை தான் நம்ம ரெவெலேஷன் அங்க இருந்தது தான் அங்க கொண்டு போகப்பட்டது. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். புதிய ஏற்பாடுல ஒன்லி பாரடைஸ். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்? கல்லனை பார்த்து இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய்ன்னு தான் சொல்லுவார். புரியுது உங்களுக்கு? அப்போ ஆத்மா முதல்ல அது உயர்ந்த பாதாளத்துக்கு போனால் இப்ப எல்லாமே பரதேசிக்கு தான் போகப்பட்டிருக்கிறது. புரியுது உங்களுக்கு? ஏன்னா எபிரேயர்ல நம்ம படிச்சா கூட என்ன சொல்லுது? 12ஆம் அதிகாரத்துல இப்ப நம்ம சீனாய் மலையின் இடத்துலையோ பயங்கரமான அந்த ஒரு கோபாக்கினியோ அந்த இடத்துல இல்லை. நம்ம எங்கே இருக்கிறோம்னா பரலோக எருசலேமில் ஆயிரமான தூதர்களிடத்திலும் பரிசுத்தமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திலும் தான் சேர்ந்து இருக்கிறீர்கள்னு சொல்லப்படுது. அப்போது அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட இப்போ என்ன சொல்லுவார் கொரிந்தியர்ல? நான் இப்பொழுது என் தேகத்தை விட்டு பிரிந்து இயேசுவோடு இருக்க நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுதான் நான் வாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துவனோட உயிர்த்தெழுதல் பிறகு அவர் பிதாவினிடத்தில் போய் அங்க இருந்த நீதிமான்களை அவர் சமர்ப்பித்தார். அப்ப இப்ப நம்ம மரித்து போகிறவர்கள் எல்லாரும் எங்க போவாங்கன்னா பரதேசிக்கு தான் போவாங்க. அங்க இளைப்பாறுவாங்க. உயிர்த்தெழும்பொழுது
அவங்களுடைய ஆவி ஆத்மா எல்லாம் ஒன்று சேரும். புரியுதா உங்களுக்கு? தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அது இன்னொரு நாள் படிப்போம். அதுக்கப்புறம் அவங்க நித்தியதையே அவங்க வந்துட்டு புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம்ல அவங்க நித்தியமா இருப்பாங்க. அது வேற, அது நமக்குள்ள பார்ப்போம். ஓகேவா? ரைட்டு. ஸோ இப்போ நமக்கு அது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. என்ன தெளிவாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அங்கே உணர்வுகள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். சரி, அதை தான் நம்ம இப்போ எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஓகே, அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்க? இந்த குட் பீப்புள் வென்ட் டு ஹெல், இது பார்க்க போறோமா? இல்ல, அது நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அவங்க இன்னொன்னு சொல்றாங்க, ஹஸ் எனிஒன் ரிலீஸ்ட் ஃப்ரம் ஹெல்னு அவங்க சொல்றாங்க. ஓகே, அதுக்கு என்ன சொல்றாங்க? அதுக்கு வந்து அவங்க யோவான் 11 திரும்ப லாசரு சம்பவத்தை தான் அவங்க சொல்றாங்க. இல்ல, அதை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணி. சரி, ஓகே. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹஸ் எனிஒன் பீன் ரிலீஸ்ட் ஃப்ரம் ஹெல். ஆமா, இப்ப லாசரு எல்லாம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகப்பட்டிருக்கான். அதாவது சாரி, புதிய ஏற்பாடு லாசருவா? புதிய ஏற்பாடு லாசரு, அதாவது மரியாளோட சகோதரன், மார்த்தாளுடைய சகோதரன். அதாவது வெளியே வந்தான்ல, அப்ப பாத்தீங்களா கல்லறையில நரகத்திலிருந்து வெளியே வந்தான்னு அவங்க சொல்றாங்க. அது பொய், அது தவறு. ஏன்னா லாசரு கிரேவுக்கு தான் போனான்னு கிரேக்க பதம் சொல்லுவாங்க. அதுதான் இந்த வார்த்தை என்னது? நேமியோன் அல்லது நெமேட்டி அப்படிங்கிற அதே பதம். ஆனா ஹேடிஸ் கிடையாது. இப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம இப்ப வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்ல, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். அதுல பாதாளத்துக்கு என்ன பதம் கொடுக்கப்பட்டிருக்கு? அந்த பாதாளம் வந்து அந்த ஹேடிஸ் போயிருக்கு. ஹேடிஸ் சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா உனக்கு? அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல தாவீது மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான்னு அங்க சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கும் என்ன பதம் கொடுக்கப்பட்டிருக்குது? என்ன வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு? இதே நேமியோன்ங்கிற பதம் தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுதா? அதே இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குறித்து அவர் சொல்லுவார்ல, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர் அப்படின்னு. அந்த பாதாளத்துக்கு ஹேடிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுதா? ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றாங்க. இப்ப வந்துட்டு நீ வேதத்தை ஆராய்ச்சி பண்ணனா ஈஸியா தெரிஞ்சிடும் அது தவறுன்னு. இல்ல அப்படின்னா கொஞ்சமாச்சும் இல்லை, நான் கிரேக்க பதத்தையும் நான் ஆராய்ந்து பார்க்குறேன், இவங்க சொல்றது உண்மையானு தெரிஞ்சாலும் அது தவறுங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். ஆனால் இப்போ நமக்கு எதுவுமே தெரியாம நார்மலாக இப்படியே இருந்தோம்னா நம்ம வஞ்சிக்கப்படுவோம், நமக்குள்ள ஒரு கேள்வி வர ஆரம்பிக்கும். அது அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம இந்த ஸ்டடியவே நம்ம கொண்டு வரோம். அப்போ அதுவும் தவறான உபதேசம். என்னன்னா வெளியே அவங்க வரமாட்டாங்க, வருவாங்க அப்படிங்கிறது. கண்டிப்பா வருவாங்க. எப்போ வருவாங்க? உயிர்த்தெழுதல் அப்போ வெளியே வருவாங்க. அது வரைக்கும் யாரும் வரமாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ அது வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சரீரம் கல்லறைக்கு போய் மண்ணோடு மண்ணாக அது போயிடும். ஆத்மா இளைப்பாற போகும் அல்லது வேதனைப்பட போகும். ஆவி கொடுத்த தேவனிடத்தில் அது போயிடுது. இதுதான் நடந்துட்டு இருக்கு. புரியுதா உனக்கு? ஸோ இதுதான் நம்ம பார்த்தது. அப்போ கல்லறையில் அல்லது கல்லறை அல்ல, நரகத்தில் வேதனை இருக்குமா? உணர்வுகள் இருக்குமா? ஐம்புலன்கள் ஃபங்க்ஷன் ஆகுமா? கண்டிப்பாக ஃபங்க்ஷன் ஆகும். கல்லறையில் அது இருக்குமா? கல்லறையில இருக்காது. ஏன்னா மண்ணோட மண்ணா சரீரம் போயிடும். அதுதான் ஆவி கொடுத்த தேவனிடத்துல போயிடும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இன்னைக்கு நம்ம அதை தான் பார்த்தோம்.